Hello guys, welcome to VJ Tech. Today நம்ம வந்து React.js tutorial React props பற்றி பார்க்க போகிறோம். React propsனால் ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களோட கிளாஸ் காம்பனண்ட்டில் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, லைக் நீங்கள் எப்படி ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்களோ, ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி React கிளாஸ் காம்பனண்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணால் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள், அதாவது ஒன்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். அதை வந்து அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் பற்றி. நவ் ப்ராப்ஸில் வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள் மீன்ஸ் இது பப்ளிக்லி அவைலபிள், அதாவது ஒரு காம்பனண்ட்டு இன்னொரு காம்பனண்ட்டுக்கு நீங்கள் வந்து டேட்டாஸை பாஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து அந்த ப்ராப்ஸை நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். அதுதாங்க பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கனால தான் அது குளோபல் வேரியபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் கால்டு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கீ வேல்யூ பேர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ HTML நீங்கள் எப்படி ஒரு அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இப்போ நீங்கள் கிளாஸ் ரியாக்ட் கிளாஸ் காம்பனண்ட்டில் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டேக் வந்து ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து சிமிலராக HTML அட்ரிபியூட் டேக் மாதிரி தான் இருக்கும். ஒரு அட்ரிபியூட் அண்ட் வேல்யூ அதை தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் எப்படி காம்பனண்ட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறதுனா திஸ்ங்கிற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் உங்களோட அந்த அட்ரிபியூட் நேம் தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கோடிங் பார்த்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். லெட்ஸ் கோயிங் டு கோடிங். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ட் கிளாஸ் காம்பனண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதோட ஒவ்வொரு வேர்ட் ஆஃப் கோடிங்கையும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிளாஸ் காம்பனண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் ஆஃப் ரியாக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அது புரியும். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஓகே, இப்போ எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்னா ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் மெத்தடில் நம்ம கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். அது ஒரு டேக்காக கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து ஒரு அட்ரிபியூட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து டாபிக்னு ஒரு அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கான வேல்யூ என்ன பாஸ் பண்ணுறேன்னா React.js ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேங்களா? நவ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் க்ரியேட் பண்ண அட்ரிபியூட் அண்ட் வேல்யூ வந்து எப்படி நம்மளோட கிளாஸில் கால் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்கள், அந்த இன்சைட் அந்த HTML அந்த ஹெட்டிங் டேக்கில் லேர்ன் நவ் இப்போ நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். எப்படி கால் பண்ணால் திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். திஸ் டாட் ப்ராப்ஸ் இந்த கீவேர்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் உங்களோட ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்ரிபியூட் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் டாபிக். ஓகேங்களா? லேன் React.js கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல். லேன் React.jsன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்சைட் React DOM ரெண்டர் மெத்தட்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இன்னொன்று லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். லாங்குவேஜ் ஈக்குவல் டு தமிழ். ஓகே, இப்போ அதையும் நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் லாங்குவேஜ். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் கால் ஆகிடும். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல். லேன் React.js இன் தமிழ்னு வந்துடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி React.js-ஓட ப்ராப்பர்ட்டிஸை பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதே அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். வந்து லேன் ப்ராக்ஸ் டூன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ கான்ஸ்டன்ட் v ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படி நான் கொடுத்துருக்கேன். நவ் இப்போ இந்த வேல்யூ வந்து நான் இந்த லேன் ரியாக்ட் ப்ராப்ஸ் அப்படிங்கிற இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சைல்ட் கிளாஸ், சைல்டுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சைல்ட் கிளாஸ்லேருந்து நான் அந்த வேல்யூ வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு பாஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம்.
return இப்போ உங்களோட கிளாஸ் நேம், நீங்கள் எந்த கிளாஸ்க்கு நீங்கள் இதை பாஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் நேம் வந்து நீங்கள் டேக்குள்ளே கொடுக்கணும். இப்போ நான் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த பேரண்ட் கிளாஸ் நேமை கொடுக்கணும். லேர்ன் ரியாக்ட் ப்ராப்ஸ் பேரண்ட். ஓகேங்களா, இந்த கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த வேல்யூவை நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கான்ஸ்டன்ட் v = இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கல, அந்த வேல்யூ நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா some variable equal to curly brackesக்குள்ளே இன்சைடில் v நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ டேக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே போயிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. லேர்ன் ரியாக்ட் இதெல்லாம் எடுத்துருவோம். சரின்னு கொடுத்தோம். ஓகேங்களா, லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஸ்டார்ட் ஆகிட்டு கிளாஸ் பார்க்குது. கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் இருக்குது அசியூம் பண்ணிக்கும். ஃபைனலாக வந்து ரியாக்ட் DOM.render மெத்தட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கம்பைலேஷன் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் அந்த மெத்தட்குள்ளே நம்ம வந்து சைல்டு கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சைல்டு கிளாஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, அந்த கிளாஸ்க்குள்ளே ரெண்டர் மெத்தடில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் v = இங்கிலீஷ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுறப்ப அங்கே இன்னொரு கிளாஸ் கால் பண்ணியிருக்கோம். அதுதாங்க பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு அது எகெயின் போகும். பேரண்ட் கிளாஸில் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா லேர்ன் ரியாக்ட் இன் this.props.variableன்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ஸ் வேரியபிள் வந்து அதோட வேல்யூ எங்கே இருக்குன்னா சைல்ட் கிளாஸில் இருக்குது. அதை எப்படி இது கெட் பண்ணிக்குன்னா this.propsங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணியிருக்கனால அந்த வேல்யூ கரெக்டாக அது கெட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி எப்படி அசியூம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டேன். அண்ட் தென் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு நீங்கள் ஆப்ஜெக்டாக கூட பாஸ் பண்ணலாங்க. இப்போ இது வந்து ஒரு வேரியபிளாக நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் React.js language English concept props. ஓகேங்களா, இப்படி நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே இது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டாக டாபிக்ங்கிறது கீ, React.jsங்கிறது வேல்யூ, லாங்குவேஜுங்கிறது கீ, கான்செப்டும் கீ, இங்கிலீஷ் அண்ட் ப்ராப்ஸுங்கிறது வேல்யூ. இப்போ நான் ஒரு கீ வேல்யூ ஆப்ஜெக்டை வந்து கீ வேல்யூ இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு எப்படி பாஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, this.props.var இந்த வேரியபிள். ஓகேங்களா, அந்த வேரியபிளை நீங்கள் எதை நீங்கள் கெட் பண்ணணும் யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து நான் வெறும் லேர்ன் ரியாக்டின் லாங்குவேஜை மட்டும் நான் கால் பண்ணுறேன். சேவ் இட். லேர்ன் ரியாக்ட் இன் இங்கிலீஷ்னு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு திஸ் கான்செப்ட் போடுறேன் பாருங்கள். this.props.var.concept. ஓகேங்களா, இப்போ லேர்ன் ரியாக்ட் கான்செப்ட்டுங்கிறது என்னது, ப்ராப்ஸ் ரியாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு வரும் பாருங்கள். வந்துடுச்சிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ டிஃபால்ட் வேல்யூக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். லேர்ன் ரியாக்ட் ப்ராப்ஸ் பேரண்ட்டுங்கிறதுக்கு டிஃபால்ட்
கான்செப்ட் ப்ராப்ஸ் லாங்குவேஜ் தமிழ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். டிஃபால்ட் வேல்யூ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து ரெண்டர் மெத்தட்குள்ளே வேல்யூஸ் நம்ம ஒரு இதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், இன்னொருக்கு பாஸ் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். இப்போ நான் வந்து கான்செப்ட்டுக்கு நான் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். இப்போ காம்பனண்ட்னு சும்மா காம்பனண்ட் இஸ் எ ஸ்டேட் அப்படின்னு நான் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ப்ராப்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காச்சு. இப்போ ரியாக்ட் டாம் டாட் ரெண்டரில் நம்ம பேரண்ட் கிளாஸ்க்கு வந்து ஒரு அட்ரிபியூட், ஒரே ஒரு அட்ரிபியூட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கான்செப்ட்னு. அதுக்கு வேல்யூ வந்து காம்பனண்ட் வித் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். பட் நம்ம வந்து ரெண்டர் மெத்தட்குள்ளே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் கான்செப்ட் அண்ட் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்கேன், லாங்குவேஜுக்கு கொடுக்கல. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே தமிழ்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லேன் ரியாக்ட் காம்பனண்ட் வித் ஸ்டேட்டின் தமிழ்னு டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிச்சு. இப்போ நான் லாங்குவேஜுக்கும் வேல்யூ கொடுத்துட்டேன்னா நான் என்ன வேல்யூ வந்து கொடுக்குறேனோ அதை மட்டும் அது கெட் பண்ணிக்கும். டிஃபால்ட் வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிடும். இங்கிலீஷ் லேன் ரியாக்ட் காம்பனண்ட் வித் ஸ்டேட்டின் இங்கிலீஷ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் டிஃபால்ட் வேல்யூ கான்செப்ட். ஒரு வேல்யூ நம்மளே மிஸ் பண்ணிட்டாலும் கொடுக்கலினாலும் டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து அது கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்